கொல்லிமலை. கொல்லிமலை எல்லாருக்குமே ஒரு டூரிஸ்ட் பிளேஸாக தெரியும். ஆனால் அங்கே இருக்கக்கூடிய மர்மங்களும் வினோதமான விஷயங்களும் யாருக்கும் தெரியாது. அதோட பேரே கொல்லும் மலை, மவுண்டைன் ஆஃப் டெத். இதுதான் காலப்போக்கில் மருவி கொல்லிமலை அன்னைக்கு நடைமுறையில் இருக்கு. கொல்லிமலை வினோதமான மரங்கள், செடிகள் மற்றும் மூலிகைகளால் ஆனது. இங்க இருக்கக்கூடிய ஜோதிப்புல் அப்படின்னு ஒரு மூலிகை இரவு நேரத்துல மின்னக்கூடிய சக்தி வாய்ந்தது. இதை எடுக்கணும்னு சொல்லி போறவங்கள காட்டோட நடு ஆழம் வரைக்கும் இழுத்துட்டு போறதா சொல்றாங்க. இந்த காட்டுல இருக்கக்கூடிய ஒரு சில பகுதியில சிரிப்பு சத்தங்கள் கேட்கறதாவும் சொல்றாங்க. ஆகாய கங்கை, இத பேயருவின்னு தான் சொல்றாங்க. கிட்டத்தட்ட 1000 படிக்கட்டுகள் இருக்குமா. மாலை 6 மணிக்கு மேல இங்க ஒரு விதமான அலறல் சத்தமும் யாரோ கூப்பிடுற மாதிரியான சத்தமும் கேட்கறதா அங்க எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணவங்க ஷேர் பண்ணியிருக்காங்க. இங்க பின்னாடி இருக்கக்கூடிய மர்மம் தான் என்ன? புராண கூற்றுப்படி சித்தர்கள் இங்க தவம் செஞ்சதாகவும் அதுக்கு எந்த விதமான தொந்தரவும் வரக்கூடாதுங்கிறதுக்காக ஒரு பெண் சிலையை உருவாக்குனதாகவும் அந்த சிலை ரொம்பவே அழகாவும் இருக்குமா. மலை ஏறக்கூடிய பயணிகள் அந்த சிலையோட அழகுல மயங்கி அந்த சிலை பக்கத்துல நெருங்கும் போது அந்த சிலை அவங்கள கொன்றணுமா. இங்க இருக்கக்கூடிய இன்னொரு மர்மமான விஷயம் என்னன்னா, 70வது கொண்டை ஊசி வளைவுல இரவு நேரத்துல சில பெண் உருவங்கள் தெரிகிறதாகவும் அதனால நிறைய விபத்துக்கள் இங்க நடைபெறுது. 2004 இந்த 70வது கொண்டை ஊசி வளைவுல நடந்த ஒரு உண்மையான சம்பவத்தை பத்தி தெரிஞ்சுக்கணும்னு நீங்க நினைச்சீங்கன்னா கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோக்கான பார்ட் 2 வீடியோவை நான் அப்லோட் பண்றேன். மறக்காம நம்ம சேனலை ஃபாலோ பண்ணிக்கணும்.